சரியான புரிதல் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கைக்கு மதச்சாயம் பூச சில கட்சியினர் முயன்று வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் இளைஞரணி சார்பில் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் மேம்படுத்தப்பட்ட கல்வியை வழங்குவதற்காகவே புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவித்தார். தாழ்த்தப்பட்டோர், பெண்கள் உட்பட அனைவருக்கும் மேம்படுத்தப்பட்ட கல்வியை அளிப்பதே இந்த புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என்று தமிழிசை தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒரு கொள்கை. ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏதோ மதம் சார்ந்த கொள்கை போலவும், ஏதோ அதற்கு மதச்சாயம் பூசுவதைப் போலவும் இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் முன்னிறுத்துகிறார்கள். குறிப்பாக கலைஞர் போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் இதை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் தங்கள் கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அனைவருக்கும் கல்வி மேம்பாடு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்பட இருக்கிறது.